நேற்று நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தாங்க. அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஊருக்கு போகிறாங்கன்னு அவங்களை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தாங்க. அவங்க ட்ரெயின் சரியாக 4 மணிக்கு எடுத்துட்டாங்க. சரி நாம வெளியில் போகலாம் அப்படின்னு அந்த ரேம்பில் ஏறி நடக்கும்போது மேலே இருந்து ஒரு மனுஷன் தோளில் பேகை மாட்டிக்கிட்டு கையில் 2 பையை தூக்கிட்டு புயல் வேகத்தில் ஓடி வராரு. என் ஃப்ரெண்டு ஒரு ட்ரெயின் போனாங்களே, அதே ட்ரெயின் தான் அவரும் பிடிக்கணும் போல. அவர் ஓடி வரத வேகத்தை பார்த்துட்டு ரேம்ப்ல நடந்து போயிட்டது எல்லாருமே ஒதுங்கி வழி விட்டுட்டாங்க. எனக்கு அவர் பதட்டம், மனுஷன் ட்ரெயினை பிடிப்பாரோ மாட்டாருன்னு நான் அப்படியே நின்று அவரே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓடி போய் மனுஷன் ட்ரெயினை பிடிச்சிட்டாரு. அது விஷயம் இல்லை, நான் எப்படி அவர் ட்ரெயின் பிடிச்சாரோ இல்லையா பார்த்துட்டு இருந்தனோ அதே மாதிரி இந்த ரேம்ப்ல இருந்த எல்லாருமே அப்படியே நின்று அவர் ட்ரெயின் பிடிக்கிறத தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் ட்ரெயின்ல ஏறின உடனே எனக்கு முன்னாடி 2 அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, அப்பாடா எப்படியோ புள்ள ட்ரெயின் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா அவங்க போறாங்க. அந்த நபர் யாருன்னு எங்க யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அந்த நபர் ட்ரெயின் பிடிச்சிடணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பதட்டம். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, மனிதர்களுடைய மனசுல மனிதம் இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குன்னு. அந்த சம்பவத்தை நேர்ல பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு நிம்மதியா இருந்ததுங்க.